சந்தோஷ், செல்வியை கூட்டிட்டு வர சொன்னியே, வந்திருக்கா? மாயா, நான் அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசு சந்தோஷ், நான் வெளியே வெயிட் பண்றேன். உட்காரு செல்வி, உட்காரு. செல்வி, இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. அதுக்கப்புறம் நான் பார்க்க போற சூரிய உதயம் உன் முகமா தான் இருக்கணும். இது வரைக்கும் உன்னை தொட்டு தொட்டு பேசினா இனிமே உன்னை பார்த்து பேச போறேன். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா அவங்க கண்ணை பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. என் கண்ணை பார்த்த அடுத்த நிமிஷமே உன் மேல எனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். செல்வி, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு ஆபரேஷன் நடந்து பார்வை வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு புது உலகத்தை நம்ம 2 பேரும் பார்க்க போறோம். அதுல நீயும் நானும் மட்டும்தான் இருக்க போறோம். என் உலகமே நீதான சந்தோஷ். அதை உருக்கொலைச்சிட்டு அவளுக்கு ஒரு புது உலகத்தையே உருவாக்கி தரேன்னு சொல்ற, இது நியாயமா? நடக்காது சந்தோஷ். உனக்கு ஒரு புது உலகமும் உருவாகாத, பார்வையும் கிடைக்காது. உன்னோட சந்தோஷத்தை கெடுக்க வேணான்னு தான் நான் இங்க வேதனை அனுபவிச்சுட்டு நிக்கிறேன். பேசு, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசு. என்ன செல்வி, ஒன்னும் புரியலையா? இவ எதுக்குடா இப்படி டிஃப்ரெண்டா ட்ரெஸ் போட்டிருக்கானேன்னு பாக்குறியா? இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே மாதிரி. எப்படி உனக்கு சொல்றது, பிறந்த நாளைக்கு குட்டி பசங்களாம் புது ட்ரெஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு வச்சுக்கேன். எப்படின்னு கேட்குறியா? குழந்தை பிறந்த உடனே அது கண்ணு திறக்காதான். மெதுவா அது கண்ணு திறந்த அம்மாவை பார்க்குமா. ஆனா அது கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடியே அது மேல அவ்வளோ அன்பு காட்டுற அம்மா யாருன்னு அதுக்கு தெரியுமா? அது மாதிரி தான் எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் உன்னை பார்க்க போற அந்த சந்தோஷம் இருக்கு பாரு. சத்தியமா சொல்ற செல்வி, எனக்கு வேற எதுவுமே வேணாம், நீ போதும். எனக்கு கூட நீ போதும் சந்தோஷ். நீ என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும். இந்த உலகத்திலேயே உன் மேல அதிக அன்பு வச்சிருக்கிறது நான் மட்டும்தானு உனக்கு சீக்கிரமா புரிய வைப்பேன். உனக்காக பார்த்து பார்த்து செய்யறது நானு, நீ கொஞ்சிறது அவளையா? செல்வி, நான் ஒரு 4-5 மணி நேரம் இங்க இருக்க மாட்டேன். என்ன உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. இதோ இந்த ட்ரெஸ் எல்லாம் அதுக்கு தான் போட்டு விட்டுருக்காங்க. நீ எங்கேயும் போகக்கூடாது, சரியா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பயமா இருந்தா மாயா கையை இறுக்கி பிடிச்சுக்கோ. அவளை உன் கூடவே இருக்க சொல்றேன், புரியுதா? கைய பிடிக்கிறதா? எனக்கு அவ மேல இருக்கிற கோவத்துக்கு நான் அவ கழுத்தை பிடிச்சு நெருக்கிடுவேன். ஆனா நான் ஜெயிலுக்கு போயிட்டா உன் கூட என்னால வாழ முடியாதே. அதனாலதான் நான் எல்லா கோவத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். செல்வி, அப்புறம் இந்த லிஃப்ட், கார் பார்க்கிங் பக்கம்லாம் போகக்கூடாது. பாத்ரூம் எல்லாம் இங்கே இருக்கு. நீ வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை, புரியுதா? உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு செல்வி. உன்னோட பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். பார்வை இல்லாம கூட நான் இந்த உலகத்துல வாழ பழகிட்டேன். ஆனா நீ இல்லாம என்னால வாழ முடியாது. என் கண்ணே நீ தான். நீ காணாம போனா நீ மட்டும் இல்ல, உன்னோட சேர்ந்து நானும் தொலைஞ்சு போயிடுவேன். போதும் சந்தோஷ், உன் ஆசை பொண்டாட்டிய நீ கொஞ்சினதெல்லாம் போதும். பைத்தியத்துக்கிட்ட நீ எது சொன்னாலும் அதுக்கு புரிய போறதில்ல. அதே மாதிரி எனக்கு உன் மேல இருக்கிற பைத்தியமும் தெளிய போறதில்ல. என்ன டாக்டர், எம்டி கிட்ட பேசுனீங்க? பேசிட்டேன். எல்லா ரெக்கார்ட்ஸும் செக் பண்ண வேண்டிய டெஸ்ட் சாம்பிளிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். அதை நம்ம எம்டி கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நீங்க சொல்றது எனக்கு புரியல டாக்டர். இன்னைக்கு மலர்னி இன்னொரு பேஷண்ட்டுக்கு ஐ சர்ஜரி ஃபிக்ஸ் ஆயிருக்குல்ல? ஆமா சார். அவங்க சாம்பிளிங் தான் இப்போ பண்ணிட்டு வரேன். வி ஆர் லக்கி. அவங்க டோனரோட பிளட் குரூப்ல இருந்து ஸ்பெசிமென் சாம்பிள் வரைக்கும் A to Z எல்லாமே சந்தோஷோட டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மேட்ச் ஆகுது.